வியூவர்ஸ், நான் இன்னைக்கு வந்து புடலங்காய் கோவக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக ஆனால் ஈஸி மெத்தடில் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல நான் வாஷ் பண்ணிட்டேன். அதை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிடுறேன். எனக்கு ரவுண்டாக போட்டால் கொஞ்சம் பிடிக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி கோவக்காய் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கோவக்காய் பச்சையாக சாப்பிட்டுக்கிடலாம், ஒரு பீஸ். நல்லா டேஸ்ட்டு. கட் பண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போ நான் ஒரு குக்கரை எடுத்துருக்கேன். அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணியில் நான் இதை போட்டுருவேன். போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டுட்டு நான் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ கோவக்காவும் காலியாகும். எப்பவுமே இந்த குக்கர் ஹோல்ஸில் ஏர் வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம சிலிண்டர் குக்கரை மூடி வைக்கணும். நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ இந்த கோவக்காய் வேகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன். இது பாருங்கள், சாக்லேட்டு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், இது வந்து நார்மல் கத்திரிக்காய். இந்த 3த்தையும் போட்டு நான் வந்து குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது 2 சவுண்டு விட்டுருக்கேன். 2 விசில் சவுண்டு 2 வந்தது. கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் கடுகு போட்டுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி ஆனால் சிம்பிள் டேஸ்ட். கடுகு தெரியுது. மிளகாத்தூள், கருவேப்பிலை, பூண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்சது உப்பு போட்டு வேக வச்சேன். சுவையான ஃப்ரை. கோவக்காய் ஃப்ரை ஒரே செகண்டு. நம்மளுக்கு சிலிண்டர் கேஸும் வேஸ்ட் ஆகாது. குக்கரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா வெந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கோவக்காய் ஃப்ரை. அடுத்தது இது ஆயிடுச்சு. அடுத்தது நான் வந்து இது பண்ணேன், கத்திரிக்காய் குழம்பு விட்டு போகிறேன். இந்த பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சாக்லேட்டு கத்திரிக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் மண்சட்டியில் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் கடைஞ்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு புளியெலாம் தேவையே இல்லை, வெறும் கத்திரிக்காய் தான். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். சுவையான கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் என்னடா இன்னும் இதுவும் காரம் நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி வேணாலும் நல்லாயிருக்கும். வேஸ்ட்டாக போடுது, காய் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இப்போ நான் வந்து இந்த சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இது இங்கே இருக்கட்டும். கோவக்காய் ஃப்ரை, ஒயிட் ரைஸ். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போயிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்தது பெரிய உப்பு, அடுத்தது கருவேப்பிலை,
என்னதுடா? கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம். இப்போ இது வந்து கத்திரிக்காய் மசியல் குழம்பு. இது கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் மசியும். எண்ணெயிலே வேகட்டும். கத்திரிக்காய் மசியல் குழம்பு, அதனால நம்ம கொஞ்சம் நல்லா வேக 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 நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலே தான் வேகுது, நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நான் வந்து தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். கருப்பு சவலை அது காணும். நான் அரைச்சி வச்சிருந்த புளி இது தக்காளியும் போட்டுக்கிட்டேன். புளி போட போகிறதில்ல, கத்திரிக்காய் கடைஞ்ச குழம்பு தான். இந்த தண்ணியே போட்டு இருக்கு, தண்ணியில் ரொம்ப தேவையில்லை. இப்போ இந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகட்டும். கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு தயாராகுது பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிளகாத்தூள் தண்ணி கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு. இன்னும் நல்லா வேகணும் கத்திரிக்காய். ஓரளவு எண்ணெயில் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இப்போ நல்லா இது கடைஞ்சிட்டனாலே சமைட்டு கத்திரிக்காய் கலந்து கொள்ளும். கத்திரிக்காய் கடைஞ்ச காரக்குழம்பு, கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு. செம்ம டேஸ்ட்டு. இதுக்கு புளி தேவையில்லை, பா செம்ம அல்டிமேட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட். இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி நான் செய்திருக்கேன். ஒயிட் ரைஸு அது கொஞ்சம் கலரி விட்டால் உதிரியாக இருக்கும், கிளறியே விடலை. அப்படியே குக்கரில் வேக சுட சுட சாப்பாடு போட்டு இன்றைக்கி லஞ்ச் இது தான். கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு, கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை. ஃப்ரைன்றது எண்ணெயில் போட்டு வறுக்கலாம், நம்ம சிம்பிள் மெத்தடில் வறுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்ய சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடனாலும் போட்டுக்கிடலாம், வேணுனாலும் விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் ஃப்ரை எங்களுக்கு லஞ்ச் இதுதான். இப்போ சாப்பாட்டை மூடி வைக்கணும்.
மூடி வச்சுட்டு தான் டேஸ்ட் பார்க்கணும். இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிட்டு பார்ப்போமா? நம்ம கிச்சனுக்குள்ளே உட்காந்தே சாப்பிடலாம். கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு. அப்பா செம்ம டேஸ்ட்டு, அப்படியே தேனாட்டம் இருக்கு. சுவையான கடைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் குழம்பு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.